ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா அவங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்காக மாறனோட குடும்பத்தை அவ்வளோ வரையும் அழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ கண்மணி திட்டம் போடுறாங்க, எப்படியாவது சரிதான் மாறனையும் வீராவையும் அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராமச்சந்திரட்டு சொல்கிறாங்க. மாமா அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம், ஏன்னா அவங்க ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, அதனால் அவங்க ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அதுதான் கண்மணி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் அவங்க ரெண்டு வரையும் நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது அப்போ வீராவும் மாறன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அங்கே கல்யாணத்துக்கு இந்த கிராமத்துக்குலாம் வர விருப்பம் கிடையாது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாறன் வா வீரான்னு சொல்லி தாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ராஜா சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, மாறன் வர வேண்டாம், நம்ம எல்லாரும் தான் வரோம்ல, கடையில் எப்படியாவது ஒரு ஆள் இருக்குனால மாறன் இங்கேருந்து கடையை கவனிச்சுக்கிட்டு அப்படிங்கவும், என்ன சித்தப்பா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நம்ம குடும்பத்தோடு போகணுன்னு சொல்லி தான் நான் எவ்வளோ ஆசைப்பட்டு நான் உங்களை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்களே, எப்போ பார்த்தாலும் கடைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தோட ஒன்று சேர்ந்தா தானே நல்லா இருக்கும், ஏன் நீங்கள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு நானும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு என் குடும்பத்தோட நான் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அமைதியாயிருந்தாங்க. இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, சரி அவன் வரட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது இவங்களை இங்கே கலட்டி விட்டலாம்னு நினச்சோம்னா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராவும் வரதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. எல்லாருமே கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே கிராமத்துக்கு வந்ததுமே பார்க்குறாங்க, ஒரு தாத்தாவும் பாட்டியும் அவங்க சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன்னு சொல்கிறாங்க, என்ன தான் இப்போம்லாம் லவ் பண்ணதாக இருந்தாலும் இந்த மாதிரிக்கு ஒரு லவ்வுக்குலாம் ஈடாகுமா, அங்கே பாரு இந்த தாத்தாவும் பாட்டிக்கு வயசு எத்தனை இருக்கும், ஆனால் இப்போ கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு குறையாமல் அவங்க இந்த மாதிரிக்கு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினச்சி பார்க்குறாங்க, வீராக்கு இதே மாதிரிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வீராவும் இதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஒரு போட்டி வருது. அப்போ அந்த போட்டியில் ராமச்சந்திரன் ரொம்பவே மோசமாக எல்லாரும் அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே மாறன் கோவத்தோட அவர்கிட்ட எதிர்த்து நின்று அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இதனால பல நாள் இருந்த பகை எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாமல் இருக்குது. அதை மாறனும் வீராவும் அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராமச்சந்திரன் கொஞ்சம் மாறன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு ஏற்படுமா, அது மட்டும் இல்லாமல் ராஜா ராமச்சந்திரன்ட்டு அப்பப்போ சொல்லிட்டே இருக்கிறாங்க, மாறன் ரொம்பவே நல்லவன் சித்தப்பா, சொல்ல போனாக்கி அவன்கிட்ட கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போகிறோம், அவனுடைய நல்ல குணம் நம்மளுக்கு தெரிய வரும், இத்தனை நாள் இருந்த பகை எல்லாமே மாறனால தான் திந்துச்சுது, எத்தனை வருஷம் குடும்ப பகை, ஆனால் இன்னைக்கு மாறனும் வீராவும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாங்க, மாறன் மட்டும் வரலன்னா அந்த பகை இன்னும் போயிட்டே தான் இருந்திருக்கும். இன்னைக்கு பாருங்க, அந்த பகையெல்லாம் மறந்துட்டு என்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லாருமே குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துருக்கும், இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ராஜா ராமச்சந்திரன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மானத்தை வேற அவன் காப்பாற்றி இருக்கிறான், இப்போ மாதிரி நீங்கள் மாறனை புரிஞ்சுக்கோங்க சித்தப்பா, அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு ராஜா ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த ராஜா அப்பப்போ இவர்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் மாறனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு, சொல்லியே மனசை கலைச்சிருவான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் இருந்து வரதுக்கு முன்னாடி ராமச்சந்திரன் மாறனை வச்சு புரிச்சுப்பாரா, மாறனை ஏற்றுப்பாரா, இந்த கதை எல்லாமே சண்டே ஸ்பெஷலாக இந்த கிராமத்து கதை ஒளிபரப்பு பண்ணதாங்க. இந்த கதையில் எப்படினாலும் சரிதான், ராமச்சந்திரன் மாறனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைச்சது பழிக்குமா, அது மட்டும் இல்லாமல் மாறனும் வீரா தனித்தனியாக தான் இருக்கிறாங்க, அவங்க புருஷ பொண்டாட்டியா வெளிப்படையாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜாவுக்கு தெரிய வருது. இதனால வீராவோட மனசையும் ராஜா மாத்துவாரா, வீராவும் மாறனை புரிஞ்சுப்பாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கண்மணி கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படியாவது பிரச்சனை பண்ணணும் கிராமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பல பிரச்சனைகளை கொடுப்பாங்க. கண்மணியை பற்றி ராஜா புரிஞ்சுக்கிடுவாரு, அதனால கண்மணியால தான் வீராவும் மாறனும் ஒன்று சேராமல் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ராஜா எந்த மாதிரிக்கு ட்விஸ்ட் கொடுக்க போறாங்க, அடுத்து அந்த கதையை எந்த மாதிரிக்கு இந்த கிராமத்தில் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.